இப்போ வர்றது வெயில் காலத்துக்கு வந்து நிறைய நீங்க சொன்னீங்கய்யா. அது மாதிரி இப்போ நான் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்காக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் அது மாதிரி மோஷன் பிரச்சனை இருந்தாலும் சரி அல்சர் இருந்தாலும் சரி நம்ம எந்த மருந்து கொடுத்தாலும் அது கூட நீங்கள் எந்த மருந்தையும் சேர்த்து கொடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கற்றாழை சாக்லேட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். 1 லிட்டர் விளக்கெண்ணெய், கற்றாழை சோறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி சாக்லேட் சைஸில் கட் பண்ணி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. பனங்கற்கண்டு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. வெள்ளை வெங்காய சாறு 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. ஜீரகம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஜீரகத்தை வறுத்து பொடிச்சுக்கணும். கற்றாழை சாக்லேட் வந்து அதான் அந்த பீஸா ஆக்கி சாக்லேட் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அலசி சுத்தம் பண்ணி பனங்கற்கண்டையும் நம்ம அரைச்சி சளிச்சு வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒன்றா விளக்கெண்ணையோட சேர்த்து காய்ச்சணும். மெழுகு பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சணும். இதை வந்து நம்ம வந்து ஒரு 50 கிராம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 15-20 நாளைக்கு அவங்க எடுக்கணும். தினசரி தூங்க போகிறப்போ ஒரு அந்த பீஸோட வரும், மெழுகு பதத்துக்கு வரும். இதை எடுக்கிறப்ப நல்லா ஃப்ரீயாக மோஷன் ஆகும். மூலம் நிஜமாக இதை மட்டும் கொடுத்தாலே சரியாகும். இது கூட வந்து சிலாசத்து பருப்பும் நண்டுக்கள் பருப்பும் படிகாரம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அவங்க மருந்துகளோட சேர்த்து கொடுக்கலாம். அடுத்தது நான் நிறைய தடவை சொல்லுவேன், நம்ம ஃபஸ்ட்டு காயகர்ப்பம் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா சுகர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காயகர்ப்பம் எடுத்துக்கணும். குமாரன் நான் சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல காயகர்ப்பம் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரை சிறுசிறுப்படை இந்த 2 மூலிகை அதில் மெயினாக வர்ற ஒரு மூலிகை. வல்லாரையும் சிறுசிறுப்படை பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் வல்லாரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளை நரம்புலேருந்து ரத்த ஓட்ட மண்டலத்தை நல்லது. வள்ளலார் பெருமான் சொன்ன மாதிரி கரிசலாங்கண்ணி அது வந்து ஒரு நல்ல காய்கறி. அப்போ இதை வந்து சிறப்பாக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதுமாரி குழந்தைகள் மருத்துவம் வந்து நம்ம மெயினாக நான் அதுதான் பண்ணுறேன். கருப்பை பிரச்சனைக்கும் குழந்தைகள் மருத்துவமும் நம்ம செய்கிறோம். இப்போ குழந்தைங்க ஏதோ ஒரு காய்ச்சலில் வருது, சளியில் வருது, மலைக்கட்டில் வராங்க, எதுக்கு வந்தாலும் நான் வந்து 2 மருந்து கண்டிப்பாக கொடுப்பேன். குழந்தைகளுக்கு ஒரு காயகர்ப்ப மருந்து என்னன்னா பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வசம்பு. அது வந்து உரை மருந்தில் வருது. உரை மருந்தில் வந்து நான் 18 மூலிகை போட்டு செய்கிறேன். அப்போ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு பிஞ்சு காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் அது ஒரு 10 கிராம் நம்ம சேர்த்து கொடுக்கலாங்க. அது ஒரு சேவையாகவே நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம். குழந்தைங்களுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு மருத்துவம் செய்கிறோன்னா இதை கொஞ்சம் நம்ம சேர்த்து கொடுத்தலாம். ஒரு பொட்டலமாக போட்டு நீங்கள் ஒரு 20 பொட்டலம் கொடுத்துடலாம். தூங்க போகிறப்ப வேப்பிலை லேகியம். ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க வந்து என்னென்னவோ சாப்பிட்றாங்க, எதோ கொடுக்குறாங்க, எவ்வளோ பெரிய நோய்கள்லாம் வருது. அது வந்து வளர விடாமல் தடுக்கிறதுக்கு தான் நான் கொடுக்குறது வேப்பிலை லேகியம். பேர் வந்து வேப்பிலை லேகியமாக இருந்தாலும் அதில் நிறையா குழந்தைங்க என்னென்ன மூலிகை தேவையோ அது எல்லாமே சேர்த்து இந்த 2 மருந்தை எல்லா குழந்தைங்களுக்கும் நான் கொடுக்குறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குங்க. அம்மா, இந்த சிறுபடை சொன்னில்ல, அதில் அது சிறுபடை அதில் வந்து இன்னொன்று சொல்லிவிடுங்க அப்படியே. அதாவது சிறுபடையில் சிங்க் சல்பேட்டு ஃபுல்லாகவே அதுதான் 100%. அதான் ஈயசத்து சொல்லிடுங்க. ஈயசத்து இருக்குது. மெயினாக அது வந்து தோல் நோய்க்கு நல்ல ஒரு மருந்து. சிறுபடை பெருசிறுபடைன்னு 2 இருக்குது. படர்ந்து இருந்துச்சுன்னா பெருசிறுபடை அப்படியே செப்பல் மாதிரி அப்படியே பாதம் மாதிரி தெரியும். கொஞ்சம் மேலே இருந்து செடி அவுரி செடி மாதிரியே வரும், அது வந்து சிறுபடை. இது வந்து கண்டிப்பாக